ஹாய் மக்களே, என்னோட லாஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்து தான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இத்தனை நாள் என்னையும் உங்களையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சோஷியல் மீடியா, இந்த யூடியூப் ரிவ்யூ எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் என் கூட கனெக்டிவாக என்னால் பண்ண முடியும்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் அதே மாதிரி 2, 3 இல்லை, நிறைய பேர் எனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க. பார்வை சாண்ட்ரா ஹக் பண்ணி பேசின விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜென்யூனாக சொல்லணும் அப்படின்னா, பார்வை அந்த ஸ்டேஜில் சாரி கேட்குறது அக்செப்டபுள், ரொம்ப பார்க்க பியூராக இருந்தது. அங்கேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. இது என்னவா பார்க்குறேன் நான் அப்படின்னா, வெளியில் அவங்க ஹஸ்பண்ட் பார்வதியை அவ்வளோ சீப்பாக பேசினார். கமருதீனை வாழ்க்கை கெடுத்ததே பார்வதி தான்ற மாதிரி பேசினார். அவர் எதிர்பார்க்கல போல், திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம வேறு மாசு ஸ்பீச்சு கொடுத்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேடமும் உள்ளே இருக்கும்போது வெளியில் போனால் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னாங்க. பட் இப்போ எப்படி அந்த பயம் எல்லாம் போச்சுன்னு தெரியல. இதுக்கு இவங்க முக்கியமாக இப்போ கேட்கறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் நான் சொல்லவா? இவங்க பேர் ரொம்ப கேவலமாகிடுச்சு. சாண்ட்ரா போய் ஸ்கேம்ட்ராவாகிடுச்சு, பாம்பு, அனக்கொண்டா அந்த மாதிரி பேர்கள்லாம் வந்துருச்சு இல்லையா. அது எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஹக் பண்ணி எனக்கும் உனக்கும் சண்டை இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், பழம் விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா, பார்வதியோட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்கள நம்பி ஜென்யூனாக சாரி கேட்டாங்களே சாண்ட்ரா, அதை வரவேற்கிற மாதிரி கை தட்டிட்டாரே பிரஜன் அப்படிங்கிறது தோணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் சாண்ட்ரா பண்ணாங்க. பட் அது பார்க்கும்போதே செல்பிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நேற்று பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இல்லை, பிடிக்கல. சாண்ட்ரா எப்போயுமே ஸ்கேம்ட்ரா தான். ஸோ அதனால் அதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. அது எனக்கு ஃபேக்காக தான் தெரிஞ்சுது. ஸோ பார்வதி அதுக்கு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா. யாரும் வரலன்றதுக்காக நான் திரும்பி பார்த்து நிற்கல. என் கண்ணு முன்னால் நான் விளையாடின கேம் ஓடி போச்சு, அப்படி இப்படி போயிட்டு வந்தது. ஸோ அதனால் அந்த வீட்டை பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். நான் இதை என்னோடய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். யாரும் அனுப்பி வைக்கணுன்றதுக்காக அவங்க நின்று பார்க்கல, திரும்பி பார்த்து அந்த வீட்டில் நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கோமே, நம்ம கேம் கொடுத்துருக்கோமேன்னு யோசித்து பார்த்து தான் அவங்க பெருமூச்சு விட்டுட்டு கிளம்புனாங்க அப்படிங்கிறத. ஸோ அது நேற்று ஸ்டேஜில் சொல்லும்போது, அப்பா யாருமே சென்ட் ஆஃப் வரலன்னு சொல்லிட்டு பார்வதி ஃபீல் பண்ணி போகலப்பா, நம்ம நினச்சது தான் கரெக்டுப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். ஸோ பாரு எப்பயுமே நம்ம பாரு தான். நானும் கூடிய விரைவில் அவங்கள பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக பேசினா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நன்றி. இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. வாய் குளருது, பிக் பாஸ் முடிஞ்ச வருத்தத்தில் இருக்கேனா, அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. மக்களே என்னால் முடியல. ஓகே, பாய்.